இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். முட்டை தோசை. இது வந்து என் பையனுக்கு ப்ளைனாக வரையும் உப்பு மட்டும் போட்டு பெப்பர் போட்டால் சாப்பிடுவான். ஆனால் பெப்பர் போட மறந்துட்டார் அவர். அதனால் சூடாக இருந்தது, வெறும் முட்டை தோசையே சாப்பிட்டான். எனக்கு வந்து மிளகாத்தூள் போட்டு தான் முட்டை தோசை போட்டு கொடுத்துருந்தாரு. மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு. இதுக்கு குழம்பு வந்து சாம்பார் தான் பண்ணியிருந்தார். கேரட்டு பீன்ஸ் போட்டு சாம்பார். இந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா திக்காக இருக்கும் அந்த சாம்பார். ஆனால் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டு கொடுத்தா கருவாடு தான் வாங்குறதுக்கு இருந்தார். ஆனால் இந்த சாம்பார் பண்ணுற பிளானை கொஞ்சம் லேட்டாக தான் 10 மணிக்கு மேலே தான் பிளான் பண்ணார். கீழே அக்கா கடையில் போனால் அக்கா கடையில் வந்து கருவாடு இல்லைன்னுட்டாங்க. சரி, மற்ற கடை சாத்திட்ருக்கோன்றதுனால அப்பளம் மட்டும் வறுத்தார். இந்த அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் சீரகம்லாம் போட்டிருக்கேன் இந்த அப்பளத்தில். சூப்பராக இருக்கும். இது சாம்பாருக்கு இந்த அப்பளத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என் பையனுக்கு மதியானம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சீப்பு முறுக்கு தான் இப்போ கொடுத்துருந்தேன். இது நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பச்சரிசியில் பண்ணியிருக்கிறாங்க. கொய்யா இலையில் அந்த மாவு முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு கொய்யா இலையில் தடவிட்டு தான் இது ரோல் பண்ணி செஞ்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் சர்க்கரை போடுறது, அப்புறம் சிறுபருப்பு வச்சு தான் செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் இது நான் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இன்றைக்கி இது தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.